நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போக போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா, கிருபை பெருகட்டும். தேவரீர், நீர் எங்களோடு கூட பேசும், இடைபடும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். Why I believe Jesus? Why I am following Jesus Christ? Why I am accepted Jesus Christ as my personal Savior? Why the Christians are believing Jesus' name? What is the reason? இப்படி பல கேள்விகள், இயேசுவின் நாமத்தை குறித்து கேட்க வேண்டிய கேள்விகள் உண்டு. இந்த கேள்விகளுக்கான பதிலை உங்களுக்கு நான் வழங்க இன்றைக்கு ஆசைப்படுகிறேன். நீங்கள் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ரட்சகரை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? எதனால் இந்த இயேசுவின் நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, தியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, த டயட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தையும் இது உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மற்றொரு பக்கத்தில் இது ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ வில் பிளஸ் யூ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சரி, மத்தேயு 1 அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்தை திருப்பினால் மத்தேயு 1:21 நாம் வாசிக்க போகிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார். He will save. His name is Savior. Amen. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சேவியர், ரட்சிக்கிறவர். ஆக்சுவலி சேவியர் என்று சொல்லி ரோமர்கள் காலத்திலே அதிகாரிகள் மன்னர்களுக்கும் இந்த பெயரை சொல்லி அழைத்தார்கள். அவர்கள் எதிரிகளிடத்திலிருந்து தங்களை காப்பாற்றுகிறவர்கள், தங்கள் நாட்டை காப்பாற்றுகிறவர்கள் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கின்றார். ரட்சிப்பு அப்படின்றது சொட்டர் அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் டெலிவரன்ஸ், பியூர்லி கான்செப்ட் ஆஃப் த சால்வேஷன் இஸ் டெலிவரன்ஸ், டெலிவரிங் ஃப்ரம் த சின், பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தல், சாபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தல், ஆபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தல், சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுதலை செய்தல், physically, spiritually, mentally, psychologically. God wants to deliver us. கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஸோ இயேசு என்ற ஒரு நாமத்தை முதலாவது இந்த உலகத்தில் உச்சரிக்க காரணம், அவரை என் பர்சனல் சேவியரா,
இரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஏனெனில் அவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். In the book of Mark, 2nd chapter, Jesus Christ claimed there is the power and authority to forgive the sin the Son of God have in the earth அப்படின்னு அழகாக சொல்லுகிறார். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியாது. ஈவன் மோசஸ் didn't claim, அவரால் அதை உச்சரிக்க முடியவில்லை. ஜோசுவா அதை உச்சரிக்க முடியவில்லை. அல்லது பைபிளிலே வந்த எந்த நியாயாதிபதிகளும், எந்த ராஜாக்களும், எந்த தீர்க்கதரிசிகளும் அதை உச்சரிக்க முடியவில்லை. So entire Judaism built through the Moses and is the law and prophets. உங்களுக்கு எல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, இல்லையா? தீர்க்க தரிசன புத்தகங்கள் இவைகளை நம்புகிறார்கள். பட் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் என்பது தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், பிரமாணங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், மோசே ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை மையமாக வைத்து இந்த கிறிஸ்தவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிரைஸ்ட் சென்டர்டு சர்ச், திருச்சபை என்றது கிறிஸ்துவை மையமாக கொண்டது. கிரைஸ்ட் சென்டர்டு டாக்ட்ரின், கிறிஸ்துவை மையமாக வைத்த உபதேசங்கள். கிரைஸ்ட் சென்டர்டு லைஃப், ஆமென், கிறிஸ்துவை மையமாக வைத்த வாழ்க்கை. கிரைஸ்ட் சென்டர்டு ஃபியூச்சர் ஆஃப் பிலீவர்ஸ், எதிர்காலம், நம்பிக்கை, கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிற காரியம். இவைகள் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த வார்த்தையை மார்க் 2 இயேசு சொன்ன பொழுது அங்க இருக்கிறவங்களுக்குள்ள முறுமுறுப்பு உண்டாயிற்று. என்னப்பா இது, இவர் எப்படிப்பா சொல்லலாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது? ஒன்லி the Son of God have the rights and powers and authority to forgive our sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. நீங்க ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராக இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களே அல்லாமல், ஆமென், எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தையும் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அது உயர்ந்த அடைக்கலம், அது உயர்ந்த கோட்டை, அது அரண், அது நமக்கு பலன். கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிப்பு. இப்போ மத்தேயு 1:21 அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு நமக்கு. அவருடைய நாமத்தினால தான் விடுதலை, அவருடைய நாமத்தினால தான் சுகம், அவருடைய நாமத்தினால தான் அற்புதம், அவருடைய நாமத்தினால தான் எல்லாமே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, என்டையர் கிறிஸ்டியானிட்டி அண்ட் என்டையர் கிங்டம் ஆஃப் த லார்ட் எதற்கு மேலே
கட்டப்பட்டிருக்குதுன்னா அந்த மூளை கல்லாகிய அஸ்திபார கல்லாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை புறக்கணிச்சு உபதேசம் இல்லை. உபதேசம் டாக்ட்ரின் அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து திருச்சபை என்று ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது திருச்சபையா இல்லை. அது வேணா கட்டடமாக வேணா இருக்குமே தவிர அது ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டா, கிறிஸ்துவனுடைய சரீரமா இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. மாற்கு 9:39 வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், அவனை தடுக்க வேண்டாம். கவனிங்க, அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். ஒரு ஆமேன் வர மாட்டேனது. எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்லாதவன். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு பூமியில இருக்கும் போதே சொல்ற வார்த்தை, என் நாமத்தை பயன்படுத்தி ஒருவன் அற்புதம் செய்தால் அவனை தடை பண்ணாதீர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் அற்புதம், அவருடைய நாமம் அதிசயமானது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம்ல, அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். அந்த நாமத்துக்குரிய மேன்மை அது. அவனை தடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நாமத்தை சொல்லி ஜெபித்தார்கள் அல்லது அந்த நாமத்தை சொல்லி அற்புதம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது கேள்விக்குரியது. ஆமாம், கண்டிப்பாக அவர் கர்த்தர், உயிர்த்தெழுந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஏன் அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும்? அவர் மனிதர் தானே. வைன் குரூடம் இதை தான் அவருடைய தியாலஜியில் வைன் குரூடம் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு. Jesus Christ was a 100% man in his incarnation of earth, 100% God in the resurrection in heaven அப்படின்றார். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? 100% மனிதனாக இருந்தாலும் 100% அவர் தேவனாக இருக்கிறவர் அப்படின்றத இன்றைக்கு நாம் கவனிக்கின்றோம். அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பெரிய கேள்வி. அவர் ஏன் உயிரோடு இருக்கும்போது மனிதன் தானே, அவரை ஏன் நம்ம நம்பணும்? அதனால தான் இயேசுவை எங்கே கொண்டு போய் வச்சுட்டான்னா, ஒரு லீடரோட சேர்த்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆமேன். எல்லா வீட்லேயும் எல்லா இடங்களையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க இயேசு கிறிஸ்து ஆஸ் ஏ லீடர். ஆமேன். இயேசு கிறிஸ்து ஆஸ் ஏ லீடர், ரிலிஜியஸ் லீடர், பொலிட்டிக்கல் லீடர். யூதர்கள் எப்படி பார்த்தாங்க? யூதாஸ் காரியத்தை எப்படி பார்த்தான்? அப்படி தான் பார்த்தான். பேதுரு எப்படி பார்த்தான்? அப்படி தான் பார்த்தான். அவங்க இன்னும் அவரை மேசியாவை பார்க்கல. ஏன் அவரை மேசியாவை பார்க்க முடியலன்னா, அவருடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையை அவங்களால அறிந்து கொள்ள முடியல. ஆனால் ஏசப்பா உயிரோடு இருக்கும்போது பூமியில் வாழும் போதே சொல்கிறாரு, என் நாமத்தை எவனாவது பயன்படுத்தினானா அற்புதம் நடக்கும்ன்றார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆமேன். உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருடைய பேர் அல்லது உங்களுக்கு தெரிந்த பிரபலமான தலைவர்களுடைய பேரை சொல்லி எங்கேயாவது போய் யார் தலையிலையாவது கை வைத்து ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு டெலிவரன்ஸை செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? ஆமேன். வருவீங்களா? திரும்பி யோசிச்சு பாருங்க. ஆமேன். ஸோ அவருடைய டயட்டி, அவருடைய தெய்வீகமே அவருடைய பேரில் அடங்கியிருக்குது. நிறைய பேருக்கு இது இன்னும் புரியலை. அவருக்கு பேரே இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன். ஆமேன்.
அப்போ who is Jesus Christ? He is a God, 100% God in the incarnation in the earth. ஆமென். பூமியில் அவதரித்த ஒரு தேவனாகவே அவரை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்டியானிட்டியில் குரூப் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் வர்றதுக்கான காரணம், ஒரு சிலர் அவர் என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க. ஒரு சிலர் அவரை என்ன பண்ணுறாங்க, ஒரு மதத்தை ஸ்தாபித்த தலைவராக பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்த ஒரு மனிதராக பார்க்கிறார்கள். நீங்கள் பின்னால் வர்றக்கூடிய வசனங்களை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். மாற்கு 16ஆம் அதிகாரம் 17-18 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்னவென்று கவனிப்போம். 16-17 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ 16-17 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது எல்லாமே அவருடைய நாமத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். அல்லேலூயா. இது எல்லாமே அவருடைய நாமத்தில் நடக்கிற ஒரு அதிசயம். ஆமென். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏதாவது ஒரு மனிதன் பெயரில் இது நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. இந்த நேம் ஆஃப் அமல்ராஜின்னு போய் ஏதாவது ஒன்று பண்ண தடிக்கு விழுந்து செத்து போக வேண்டியதுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஜோஸ்வா என் கூட வந்தான் சூலகிரியில், டெலிவரன்ஸ் எல்லாம் பார்க்குறான். ஆமென். தேவக்கோட்டையில் போனேன், ஏகப்பட்ட டெலிவரன்ஸ், மக்கள் மத்தியில் விடுதலை, அசுத்தாவி பிடியெல்லாம் கட்டெல்லாம் உடஞ்சி போகுது. வாயே திறக்க மாட்டான், பேச மாட்டான்றவன் பேசுகிறான். ஆமென். காது கேட்காத ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. 17 வயசு அந்த பிள்ளைக்கு, காது கேட்கல, பிறவியிலிருந்து கை வச்ச உடனே உள்ளே இருக்கிற ஸ்பிரிட் தூக்கி அடித்து வெளியே போடணும். அடுத்த செகண்ட் டெஃப் அண்ட் டம் ஸ்பிரிட் வெளியே போன பிறகு அப்படியே காதுகள் சுகமாக்கப்பட்டது. பல முறை நம்ம ஊழியத்தில் நடந்திருக்கு. நம்ம பிரபலியப்படுத்துறதில்ல, வீடியோ எடுக்கிறதில்ல, அவைகளை வெளிப்படுத்துறதில்ல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துன்ற நாமம் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. அந்த நாமத்தை சரியாக பிடிச்சிட்ட ஒருத்தன், சரியாக அந்த நாமத்தை நம்புகிற ஒருத்தன், சரியாக அந்த நாமத்தின் மீது பற்று வைத்திருக்கிற ஒருத்தன் இந்த உலகத்தில் சாதாரண மனுஷனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவனை கர்த்தர் அசாதாரணமான பாத்திரமாக கர்த்தர் மாற்றிடுவார். ஆனால் நீங்கள் உலகம் எப்படி உங்களை பண்ணிருச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஒரு படத்தில் வச்சு அல்லது இயேசு கிறிஸ்துவ ஒரு சிலையில் வச்சு, எப்பா நீ அங்கேயே பாரு அங்கேயே பாருன்னு சொல்லி அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய அந்த ஆவிக்குரிய மேன்மையை, அவருடைய தெய்வீகத்தையே மட்டுப்படுத்துகிற காரியத்தை தான் இந்த மனித குலம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்னைக்கு ஏன் பிதா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலனா, இன்னும் அந்த நாமத்தின் மீது எனக்கு அந்த பற்று, அந்த நாமத்தின் மீது எனக்கு அந்த நம்பிக்கை, அந்த நாமத்தின் மீது எனக்கு அந்த மேன்மையான எண்ணங்கள் உருவாகவில்லை. உலகமே உன்னை என்ன பண்ணிடுச்சு, உன் மைண்டை மட்டுப்படுத்தி, நான் சொன்னேன் பார்த்தியா, அவர் ஒரு சிலையில் சொரூபத்தில் ஒரு தலைவரோட ஒரு மனிதனோடு கொண்டு போய் ஒப்பிட வச்சு இயேசு கிறிஸ்துவ அப்படி பார்க்குற பார்வை இது வெளியில், சபைக்கு வெளி உலகத்தில் இருக்கிறவன் பார்த்துருந்தா அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிக்கே இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா, அந்த தெய்வீக கூர்நோக்கு பார்வை என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவு இல்லை என்பது தான் இன்னைக்கு உண்மையான விஷயமா இருக்குது. அல்லேலூயா. சார், அந்த நாமம் மாதிரி ஒரு மேலான நாமம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில்
வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் நாமம் பரிசுத்தமானது. வசனத்தை கவனியுங்கள். அல்லேலூயா. ஆமென். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எனக்காக வாசியுங்கள், பார்க்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அண்டர்லைன் பண்ணுங்க. இட்டர்னல் லைஃப். There is no possible in the name of Moses. There is no possible for any name of the prophets. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவர் அல்லது தீர்க்கதரிசிகள் என்று உலகத்தால் பேர் புகழோடு உலாவருகிற யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்காங்களா? எப்பா, என் நாமத்தை, என்னை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தரை பாரு, கர்த்தரை நோக்கி பாரு, தேவனை பாரு, கடவுளை பாரு அப்படின்னு போயிட்டாங்க. உலகத்தில் வந்த எல்லா மகான்களும் என்ன சொல்லிட்டாங்க? கடவுளை ஒருவனும் பார்க்க முடியாது, அறிய முடியும் கண்டிப்பாக, அது உங்கள் மனதுக்கு வெளிச்சமாக ஒளியாக. இல்லை, உலகத்தினுடைய எல்லா மகான்கள் எழுதினது ஒரு பவர், அவ்வளோதான் காட். எந்த மகானும் என் நாமத்தினாலே என்னை விசுவாசித்து இட்டர்னல் லைஃப், மரித்த பிறகு இறந்த பிறகு உன் ஆன்மா ஜீவிய காலமெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்று கிளைம் பண்ணிக்கோன்னு யாராவது சொன்னவர்கள் உண்டோ? இல்லை. ஏன் இல்லை? சகோதர சகோதரிகளை இங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இருக்கிற தெய்வீக தன்மையை இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்கல. அந்த நாமத்தில் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆத்மா இந்த சரீரத்தோடு வெளியே வந்தா 100% கேரண்டி பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் வார்த்தையை கடைபிடிச்சிருந்தா, நான் சொல்றது ஆமென், நித்திய ஜீவன் டைரக்டா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல வலது கை பக்கம் போய் நின்று பிதாவினுடைய சந்தோஷத்தில் பிரவேசித்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது உறுதி. செத்ததுக்கு அப்புறம் எந்த பரிகாரம் 40 நாளும் வேண்டாம், 16வது நாளும் வேண்டாம். ஆமென். யாரையும் கூப்பிட்டு சோறு கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருக்கும்போது போடுப்பா சாமி, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போடாத. ஆமென். நல்லா சாப்பிடு. நான் பாரு இன்னைக்கு போடுறேன் பாரு சாப்பாடு, என்ஜாய் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. தூக்கம் போயிடுச்சடா? தேங்க்யூ. ஒரு அல்லேலூயா தான் சொன்னேன். டயர்டு பாவம் பிள்ளைங்க காலையில் வந்தது. ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. எந்த மகானும் கிளைம் பண்ண முடியாத ஒரு டைட்டில், அதான் நான் இன்னைக்கு சொல்லுவேன். எந்த லீடரும் கிளைம் பண்ண முடியாது. யாருமே அந்த டைட்டிக்கு ஈக்குவல், அந்த தெய்வீகத்துக்கு ஈக்குவல் அந்த பேரை கொண்டு வரவே முடியாது. இதுதான் கிறிஸ்டியானிட்டியுடைய மேன்மை. இதுதான் கிறிஸ்டியானிட்டியுடைய மேன்மை. ஆனால் இயேசுனே பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது இல்லை. கடவுள் எவ்வளோ ஒரு உன்னதமானவர். சில வசனங்களை வாசிங்களேன் சிஸ்டர். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 வாசிங்க. நான் முடிக்கட்டும். 2:38 சிஸ்டர் வாசிங்க.
பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சார், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நாமத்தில் நீ பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்தானம்? ஞானஸ்தானம் அப்படின்றது உடன்படிக்கை. அந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் நீ செய்து கொள்கிற உடன்படிக்கையின் மூலம் உனக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர். நீ கேட்கிற பார், கடவுள் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும், கடவுள் எனக்குள்ள வந்து தங்கணும், கடவுள் எனக்குள்ள வந்து இல்லையா? அகத்தியர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவரும் அதுதான் சொன்னார், ஒளிதான் கடவுள் என்று சொன்னார். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை அதுதான். அந்த செயல் பகுதிகளெல்லாம் மனப்பாடமாக எனக்கு சொல்ல தெரிந்தாலும் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆமென். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி அப்படின்ற வார்த்தையிலே ஒன்லி ஒன் காட். ஆமென். எந்த ப்ராஃபட்டும் ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் தான் உலகத்துக்கு ஒளி என்று கிளைம் பண்ணவே கிடையாது. எந்த மகானும் கிளைம் பண்ணலை, எந்த ப்ராஃபட்டும் கிளைம் பண்ணலை. ஒன்லி ஜீசஸ் நேம் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. மேபி நம்ம இந்த உலகத்தில் வேற ஃபார்மில், வேற அர்த்தத்தில், வேற புரியாமல் வேணால் நம்ம எதை செஞ்சிட்ருப்போமே தவிர, எல்லாரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அந்த முக்கியமாக அந்த ஒரே தேவன் என்ற கோட்பாட்டில் ஒன்லி ஒன் காட். ஆமென். It is called the monotheistic religion in theology. Amen. Polytheistic religion and monotheistic religion. பல கடவுள் நம்பிக்கை, ஒரே கடவுள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குள்ளாக தான் தேவன் கிறிஸ்துவத்தை வழிநடத்த விரும்புகிறார், சபையை வழிநடத்த விரும்புகிறார். நான் பேசுகிற எவ்வளோ பேருக்கு புரியுது? இல்லை, நீங்கள் டவுட் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். நம்ம சரியான இடத்துல தான் இருக்கோமா? நம்ம சரியாக தான் போகிறோமா? ஆமென். நான் வேறு எந்த பேரையும் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த பேரில் அது நடக்கும், இந்த பேரில் இது கிடைக்கும், அந்த பேரில் இது கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த பேரில் நமக்கு எது கிடைக்குது? பவுல் ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தில் போய் ஸ்கேவாவுடைய குமாரர்கள் பிசாசுகளை துரத்தின உடனே அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த பிசாசுகள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சுமா? சரி, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நீ நம்ப மாட்டேன், பேய் பிசாசு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையாவது நம்புறியான்னு பார்ப்போம். ஆமென். பவுலையும் அறிவேன், அவருடைய தேவனையும் நான் அறிவேன். நீ யாருப்பா எனக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு அடி பிச்சு பீஸ் பீஸாக்கி துணிகினிலாம் கழட்டி ஓட விட்டான். 25 வருஷத்துக்கு மேலே டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. எத்தனை க்ரூயல் ஈவில் ஸ்பிரிட்ஸ். சூளகிரியில் ஒரு வாலிபனுக்குள்ளேருந்து வந்த விடுதலை நீங்கள் பார்க்கல. இது மாதிரி நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். ஒசூரில் இந்த 2024 மட்டும் துரத்தின ஆவிகளுடைய கணக்கு எல்லையே இல்லைங்க. அதனால தாங்க என்னை யார் மதிக்கிறா, என்னை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறா, என்னை யார் கவனிக்கிறா, இதெல்லாம் நான் பெரிய பொறுப்பாகவே எடுத்துக்கிறது இல்லை. நான் எங்கே போனாலும் ஆமென், என்னுடைய அபிஷேகத்துக்கும் நான் நம்புகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஒரு பொல்லாத ஆவி கூட்டம் அலறதுக்கு ரெடியாக இருக்குது. அது வெளியேறும். மக்களை விடுதலை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார். நீங்கள் கேட்கல, இந்த சீக்ரெட் என்ன சீக்ரெட்? ஸ்ட்ராங் ஃபெய்த். இந்த நாமம் தான் எல்லாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உன்னை கண்டு பேய் பிசாசு நடுங்க ஆரம்பிச்சு. இப்போ ஏன் உன்னை பார்த்து நடுங்கலை, நீ அதை பார்த்து நடுங்குறனா? அதை பார்த்து நீ சொல்லு, இயேசுவே கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க, கொஞ்சம் வந்துடு, ஐயோ வந்துடு, ஐயோ இருட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, வாங்க ஆண்டவரே என் கூடவே இரும், ஓ இயேசுவே இல்லாமல் நான்
உண்மையான வரிகள் அது. ஆமென். அல்லேலூயா. அந்த நாமத்துடைய மகிமையை மட்டும் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், நான் முடிக்கட்டும். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்ப என்கிட்ட ஒண்ணுதான் இருக்குது, என்னுடைய சொத்தே இயேசு தான். ஒரு அப்போஸ்தலனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? மை ட்ரெஷர் இஸ் நாட் எ சில்வர் அண்ட் கோல்ட் ஆர் மணி. பணத்தை மீன் பண்ணல. என்கிட்ட இருக்கிற ஒரு சொத்து அது இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். இந்த நாமத்தை சொல்றேன், நீ எழுந்து நடன்னு சொன்னா எந்திரிச்சு நடந்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? பொண்ணு வெள்ளையும் ஐயோ பவுனு வேலை இறங்கிருச்சா ஏறிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே எழுந்து நடன்னு சொன்னா, ஆமென், அல்லேலூயா. நம்ம பணத்தின் மீது நாட்டம் போயிருச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மகிமையின் மீது நாட்டம் வரல. இனியும் ஒரு தம்பி சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்றார், பாஸ்டர் நீங்கள் நல்லா ப்ரீச் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும், தியாலஜிக்கலாக ப்ரீச் பண்ணுங்க பாஸ்டர், பிளைனாக கொண்டு போகிறீங்க எப்பவுமே சர்வீஸ் அப்படின்ட்டு. ஆமேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன் பேசுவேன்டா, ஆனால் பேசினேன் எங்கள் சபை மக்கள் என்னை முறைப்பாங்களே என்ன பண்ணுறதுன்னு. கொஞ்சம் பேருக்கு தான் புரியும்டா. நான் டைட்டி ஆஃப் ஜீசஸ்ன்றேன், என்னென்னமோ சொல்கிறேன், சால்வேஷன்றேன், ஹீலிங்ன்ற, ஒண்டர்ஸ்ன்ற, இட்டர்னல் லைஃப்ன்றேன். ஆமேன். யாராவது கேட்டால் நீ ஏன் இயேசுவை நம்புறேன்னு கேட்டால், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவங்களா, அதனால நானும் இயேசுவை நம்புகிறேங்க, இப்படி சொல்லிட்டு வராத. நான் இயேசுவை ஏன் நம்புகிறேன்னா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு அவனை பார்த்து சொல்லு. ஒன்று அவனுக்குள்ள இருக்கிற ஆவி போகட்டும், இல்லையேல் அவனுக்குள்ள இருக்கிற வியாதி போகட்டும். சொல்லிட்டு அவனுக்கு வியாதி சுகமான பிறகு சொல்லு, ஆமேன், இதனால தான் நான் இயேசுவை நம்புகிறேன், இதை செஞ்சுப்பார். ஆமேன். இதை மட்டும் பண்ணிப்பார் தங்கச்சி தம்பி. சபை நிரம்புதா, ஊழியம் வளருதா, சுவிசேஷ ஊழியம் எழும்புதா இல்லையா, நீ பார். உனக்குள்ள இருக்கிற வரங்கள் கிரிய செய்தா, உனக்குள்ள இருக்கிற வரங்களை ஸ்டிமுலேட் பண்ணி வெளியே கொண்டு வரது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தான். அதே இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. ஆமேன். 3:16 வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இந்த ஹீலிங் மிராக்கிளுடைய சீக்ரெட்டை சொல்றான் பாரு பீட்ரு. டே, இது என்கிட்ட இருந்து வந்தது இல்லடா பவர். இந்த பவர் என்னன்னா, நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த நாமம் இருக்குல்லடா, அந்த நாமம் இவனுடைய காலை மாத்திருச்சுடா அப்படின்றான். அப்போ எந்த அளவுக்கு அந்த நாமத்தின் மீது பற்று இருக்கணும். நம்ம சும்மா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு பாட்டு பாடிடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இதெல்லாம் பாட்டோட முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணுமா, அனுபவிச்சுமா? சார், வெண்ணைய கையில் வச்சுட்டு நெய் கலையிற கூட்டம் இந்த கிறிஸ்தவ கூட்டம். இந்த இயேசுன்ற நாமத்தை கையில் வச்சுட்டு ஆசீர்வாதத்துக்கும் சுகத்துக்கும் உலகத்தில் அலைஞ்சு திரியுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:30 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி. எந்த நாமத்தில் நடக்கணுமா? இயேசுவின் நாமத்திலே சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். இது சொல்லும் போதே ஒரு அனாயிண்டிங் நான் ஃபீல் பண்றேன். அல்லேலூயா. ஜோசுவா கேட்டா, how it is possible பா? டெஃபன்டம்பா. அந்த பொண்ணு காதில் இருக்கிற மெஷினை கழட்டிடுச்சு. கழட்டினதுக்கு அப்புறம் பேசுனது கேட்குமா? கேட்காதா? கேட்காது. நான் இப்போ பேசுகிற கேளு அப்படின்னு சொல்லிட்டு
பேர் என்னன்னு கேட்டால் பேர் சொல்லுது. மதியானம் என்ன சாப்பிட்ட சொல்லுது. தெளிவாக பேசுது, தெளிவாக கேட்குது. எந்த நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலாம். இதுதான் புக் ஆஃப் ஆக்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி, மிஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மினிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. இந்த நாமத்தை தைரியமா சொல்லணும்னா இந்த நாமத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ தைரியமா இயேசுவின் நாமத்தை சொல்ல மாட்டேன்றான்? மறைஞ்சி மறைஞ்சி போறான், மறைஞ்சி மறைஞ்சி பைபிளை மறைச்சி வச்சுக்கிறான், ஜெபத்தை மறைச்சிக்கிறான். ஏன் மறைக்கிறான்னா இன்னும் அந்த நாமத்தில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை அவனால் ப்ரூஃப் பண்ண முடியல. திஸ் இஸ் வாட் த ஆக்சுவல் ப்ராப்ளம் we are facing in evangelism. அப்ப அந்த அளவுக்கு அந்த நாமத்தில் இருக்கிற மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசியா நீ எழும்பணுன்றது தான் இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம். ஐயோ பாஸ்டர், நாங்கள் போனேன், அவங்க என்னை விடவே இல்லை பாஸ்டர், ப்ரீச் பண்ண விடவே இல்லை பாஸ்டர். வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4:18 வாசிமா. அப்போஸ்தலர் 4:18 5 நிமிஷத்துல முடிக்கிறேன் பாரு. இப்போ 4:18 இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று கேட்டீங்களா? அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவ வேற எதுவுமே சொல்லல. இப்போ கூட நீ சர்ச்சை கட்டிக்கோ, கட்டுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இயேசுன்னு மட்டும் சும்மா எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு இருக்காத. இது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருந்த பிரச்சனையா? இப்போ வரைக்கும் இருக்கிற பிரச்சனை. இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன? இந்த நாமத்தை சொல்லக்கூடாது. இப்போ சேட்டனுடைய பிளான் என்ன? இந்த நாமத்தை சொல்லிட்டு அற்புதம் நடந்துடும், இந்த நாமத்தை சொல்றவனுக்கு நல்லது நடக்கும், இந்த நாமத்தை சொல்றவனுக்கு உயர்வு கிடைக்கும். இன்னைக்கு உலகத்தில் பல பெயர்களை சொல்லி சாண்டிங் நடக்குது, மணிக்கணக்காக ஒரே மாதிரி ஸ்லோகன்ஸ். ஆமென். பஸ்ஸில் ஏறினா, ட்ரெயினில் ஏறினா, போனா வந்தா எல்லா இடத்துலையும். ஆனா கிறிஸ்தவ வீட்டில், கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் என்ன நடக்குது? நீ ஒண்ணுமே பண்ணாத தாயே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மனசுக்குள்ள உச்சரிச்சுட்டு மட்டும் பஸ்ஸில் ஏறி உட்காரு, கிரு கிருன்னு ஆடி வந்து உழுகும் பாரு. ஏன் இந்த நாமத்தை சொல்றேன்னு? This is what the secret of power. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? அற்புதம் நடக்கும் நம்புறீங்களா? மற்றவங்க அவங்கவுங்க விசுவாச நம்பிக்கை அவங்கவுங்க சொல்லட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை சார். ஆமென். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு உச்சரிச்சுட்டு போய், பிரியான்னு ஒரு பொண்ணு பிரெயின் டிபியில் பாதிக்கப்பட்டு சர்ஜரியில் போய் எழும்புனா, கோமா ஸ்டேஜில் போய் எழும்புனா. அந்த பாப்பா சிஸ்டர் சங்கீதா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு. அது நாங்கள் மேரேஜ் ஆன புதுசு. என்ன இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அவ்வளோதான். கோமாலிருந்து அந்த பொண்ணு எழுந்திருச்சிருச்சு. இப்போ எழுந்திரிச்சிருந்தா குரோமாவில் போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போயிருக்கோம். ஆமென். இப்படி தான் மரித்தோர் உயிர் தெழுந்தார்கள், இப்படி தான் அற்புத அடையாளங்கள் நடந்தது, இப்படி தான் அற்புத சுகம் வெளிப்பட்டது, இப்படி தான் மகிமை வெளிப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? அவருடைய நம்பிக்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது? கவனியுங்கள், வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். 5:40 வாசிமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:40.
அப்பொழுது அவர்கள் அவனுடனே யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேச. சார், எங்க போனாலும் ஊழியக்காரன் ஃபேஸ் பண்ண இடம் பிரச்சனை எங்கன்னா, ஏய் என்ன வேணாலும் சொல்லி இந்த நாமத்தை சொல்லாத கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். ஏன்னா இந்த நாமத்தை சொன்னா அவனுக்குள்ள இருக்கிறது போயிருமே, அதனாலதான் அவன் அடிக்கிறான். நம்மால் என்ன பண்றான், ஐயோ அடிக்கிறான்னு சொல்லிட்டு உடியாந்துடுறான். சரி, விடுதலை ஆக்குனாங்களே, அடுத்த வசனம் என்ன பாப்பா சொல்லுது, என்னம்மா சொல்லுது? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய். அடி வாங்கிட்டு ஒருத்தனுக்கு சந்தோஷம் வருமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், அடி வாங்கினவனுக்கு சந்தோஷம் வருமா பிரதர்? வருமா பிரதர்? இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூட அத்தனை அடி அடிச்சு சங்கத்தை விட்டு எப்படி புறப்பட்டானாமா? சந்தோஷமா புறப்பட்டு. வாசிங்க. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் அது வரைக்குமாவது என்னைக்காவது ஒரு நாள் தான் இயேசுன்னு கத்திட்டு கிடந்தான். அதுக்கப்புறம் தினந்தோறும் வீடுகளிலும் தேவாலயத்திலும் இடைவிடாமல் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். உனக்கு எதுல பிடிவாதம் வேணும் சாமி? உனக்கு எதுல பிடிவாதம் வேணும்? கோவிச்சுட்டு 10 வருஷம் பேசாம இருக்கிறியே, என்ன வைராக்கியம் உனக்கு? சொல்லக்கூடாதுன்னு அடிச்சாலும் சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டு, முதலாவது அக்கேஷனலா சொன்னேன், இப்ப டெய்லி சொல்லுவேன், இடைவிடாமல் சொல்லுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எப்படி பிரசங்கம் பண்ணானுங்க? ஆணித்தரமா அடிச்சு பிரசங்கம் பண்ணான். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன். ஒரு முறை அடி வாங்கிட்டேன்றதுக்காக விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுசு அவனை ஜெயிக்க முடியாது. இடைவிடாமல் திரும்ப எழும்பணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவன் தான் சக்சஸர், அவன் தான் வெற்றி பெற முடியும். அது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உலகத்தை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, எதையும் பார்த்து பயப்படாத. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். அதனால தான் அவருக்கு பேர் என்னன்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. சார் நீங்க இன்னைக்கு விட்டுருங்க சார், இன்னைக்கு என்னமோ பண்ணட்டும், இயேசுன்னு சொன்னா கல்லு கூட எடுத்து அடிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வருகை மேற்குக்கும் கிழக்குக்கும் மின்னலை போல இருக்கும் இல்லை? அன்னைக்கு எல்லாம் குத்தினவரும் காண்பார்கள், கத்தினவரும் காண்பார்கள், கல்லெறிந்தவரும் காண்பார்கள், குறை சொன்னவர்களும் காண்பார்கள். வேற எந்த நாமத்துக்கு இந்த மகிமையை ஆண்டவர் கொடுக்கலைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டானா திட்டட்டும், அவர் வருகையில் முழங்கால் படிட்டு கையை தூக்கிட்டு நிற்க போகிறான். பாவம் இப்போ எதோ பேசுகிறானா, பேசிட்டு போட்டு விடுங்க, பக்கத்தில் கை கொடுத்து விட்டுருங்க, அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு முறை இயேசு நல்லவர்னு சொல்லிட்டீங்களா, விட்டுருங்க. ஆமென். நான் திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவங்க யாரையும் போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இயேசு என்ற நாமத்தை மனதுக்குள் உச்சரித்தால், ஜெபித்தாலே போதும். உலகத்தில் அவரை நம்புறவனுக்கும் அற்புதம் நடக்கும், நம்பாதவனுக்கும் அற்புதம் நடக்கும். ஏன் நடக்காது? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவை நம்பாதவங்க தான் எத்தனையோ பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. தெரியலையா? உங்கள் பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பாருங்க. நீங்களே எப்பேற்பட்ட பாரம்பரியத்திலேருந்து வந்தீங்க. ஆமேன். இயேசுனா ஏற்றுக்கிற கூட்டத்திலையா இருந்தீங்க நீங்கள்? அல்லேலூயா சொன்னால் பிடிக்கும். ஐயோ எனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சொன்னீங்க. இந்த அல்லேலூயா சொன்னேன், சர்ச்சுக்கு போனேன், ப்ரேயர் பண்ணேன், இயேசு கீசு எங்கேயாவது கத்துன தொலைச்சி போடுவேன்.
இந்த மாதிரி தாத்தாம் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஆனால் ஒன்றே ஒன்று தான், அவங்க அறியாமையினாலே நம்மை கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் அறிந்த பிறகு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம யாரையும் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்தவம் மெக்கானிசமே எப்படின்னா ஃப்ளஷ்ஷில் இயங்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தேசத்தில் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஆமென். மாம்சத்தில் இருக்கிறத விட்டுட்டு ஆவிக்குரிய பலத்தோடு இறங்கி போராடிப்பார், வெற்றி கிடைக்கும். 1 கொரிந்தியர் 5:4 வாசிமா. 1 கொரிந்தியர் 5:4 முடிக்கட்டும். தேங்க்யூ. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே. ஆமென். போதும், கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாள், கூடி வர செய்கிற நாள், ஐக்கியப்படுத்துகிற நாள், ஃபெலோஷிப். ஐக்கியம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்போஸ்தலர் 16-18 மட்டும் வாசித்து முடிச்சிடுவோம். தேங்க்யூ. வாசிங்க பார்க்கலாம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். எந்த நாமத்துல கட்டளையிடுறேன்? இயேசு கிறிஸ்துனுடைய அம்மா பேர்ல சொன்னாரா, அப்பா பேர்ல சொன்னாரா, அண்ணன் தம்பிங்க பேரில் சொன்னாரா, மோசே பேரில் சொன்னாரா, இல்லை அவங்க குடும்ப பாரம்பரியம் ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு, ஆதாம், ஏவாள், எங்கள் பாட்டி ஏவாள் பேரில் சொல்கிறேன். யார் பேரில் சொன்னார்? பிசாசு என்ன பண்ணுச்சு? அந்த ஆவியுடனே சொன்னான், அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அது மரியாதையாக ஜென்டிலாக புறப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு தெரியுது உண்மை, அந்த நாமத்தில் மகிமை இருக்குதுன்னு. ஆனால் இங்கே கீழே உட்கார்ந்துருக்கிற ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாரு. ஆமென். பிசாசுகளும் விசுவாசித்து, அதுக்கு கூட விசுவாசம் இருக்குதான். இயேசுன்னு சொன்ன பாருங்க, இந்த ஒரிஜினல் பேய் இருக்குல்ல, ஜீசஸ்ன்னு சொன்னீங்களா போதும், பொத்துன்னு விழுந்துடும் மீட்டிங்கில். ஆமென். இந்த டூப்ளிகேட் பிலீவர்ஸ் இருக்கான் பாரு, என்ன அனாயிண்டிங் இறங்கினாலும் இப்படியே தான் நிற்பான், அப்படி விரைச்சிக்கிட்டு. காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த நாமத்துடைய மகிமையே தெரியாது, அந்த நாமத்துடைய மேன்மையே தெரியாது, அந்த நாமத்தினுடைய உண்மை தெரியாது. 1,30,000 பேரை டிஎல் மோடி ஒரு கூட்டத்தில் சிம்பிளாக ஒரு கூடாரத்தை போட்டு கேதர் பண்ண முடியும்னா, அது 1800 18th செஞ்சுரியில் 21st செஞ்சுரியில் இவ்வளோ நல்ல சபையை கட்டி ஏன் உன்னால் என்னால் முடியாது? ஆமென். முடியும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாம் நடக்கும். சபை எழும்பும், ஊழியம் எழும்பும், ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஜெபம் பண்ணி நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.